இறுதி நாளில் நியாய விசாரிப்பு எங்கே தொடங்குகிறது? எங்கே தொடங்கும்? எப்போ தொடங்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் நம்ம கொடுத்துருக்க பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவியை இன்றும் உலகம் பெற்றுக்கொள்ளலை. அதை தடுக்கிறதுக்காக வந்தது மாதான்ற ஒரு ஆவி, அது தடுக்கிறதுக்காக வந்தது புனிதர்கள் ஆவி, அது தடுக்கிறதுக்காக வந்தது தலைவர்கள் ஆவி, அது தடுக்கிறதுக்காக வந்தது ட்ரெடிஷன்கள், அது தடுக்கிறதுக்காக வந்தது பேர்கள், பாஸ்டர்கள், பிஷப்கள், சாமியார்கள், போஸ்ட்டுகள், அது தடுக்கிறதுக்காக வந்தது கட்டடங்கள், அதுக்கு தந்ததாக வந்த ஆசீர்வாதங்கள். பரிசுத்தாவியை மறைப்பதற்காகவே எத்தனோ காரிய பிசாசு சபைகளையும் ஊழியக்காரர்களையும் செயல்பட்டுருக்குன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாமும் எதுலையாவது மாட்டிக்கிறக்கூடாது. அதில் தான் எனக்கு பயமாக இருக்குது. புளிப்பு மாவு எதுலையாவது புளிப்பு ஏறிடக்கூடாது. பரிசுத்தாவியான தவிர பெற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த போதனையும் இல்லை. அந்த ஒரு போதனை தான் தேவை சபைக்கு, ஊழியக்காரருக்கு, எல்லாருக்கும். அதுலேயே அக்கறையும் வாஞ்சியமாக இருக்கணும். அவையில் குறையும் போது என்ன நடக்குன்றது அன்றைக்கு செய்தி. இறுதி நாளையே நியாய விசாரிப்பு எங்கே தொடங்கும்? பரிசுத்தாவி பெற்றவர்கள் இழக்கும் போது அங்கே நியாய விசாரிப்பு தொடங்கும். அதுக்கு முன்னால் எங்கே தொடங்கும்? தேவனுடைய ரட்சிப்பு கொடுத்த பரிசுத்தாவி கொடுத்த இடங்கள் எல்லாத்திலையும் தொடங்கும். அதுக்கு முன்னால் எங்கே தொடங்கும்? தேவ ஜனங்களாக இருந்த யூதரிடம் தொடங்கும். ஆண்டுடைய ஜனங்களாக இருந்த யூதரிடம் தொடங்குன்ற பிரைஸெல்லாம். அது தொடங்கிருச்சா தொடங்கலையான்னு தெரியல, தொடங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படின்னு தான் இங்கே நம்ம வசனத்தை பார்க்குறோம். ஏன்னா நாம் தீர்ப்பு கொடுவதற்கு தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் நாமோ ஒருவேளை அவங்கள கண்டித்து இன்னும் கொஞ்சம் திருத்துறதுக்கு நியாய விசாரிப்பை கொஞ்சம் நீடிக்கலாம். நியாய விசாரிப்பு தொடங்கியிருக்கலாம், ஆனால் நீடிக்கலாம். அவங்கள எச்சரிக்கலாம். உடனே முடிந்துடாது. உலகத்தில் அவங்க வழியாக தான் ஆசீர்வாதம். உலகத்தில் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, யூதர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எந்த யூதர்களை ஆசீர்வாதித்தாரோ அதே யூதர் வழியாக தான் உலகத்துக்கு அழிவு வரும். இன்றைக்கி அங்கே தான் தொடங்கியிருக்கு. அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. 1948 ஒரு நாடு கிடைத்தது. உலக நாடுகளுக்கு பூராமே சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா? அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால தான் உலக நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அவங்க இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வருது? போர் பிரச்சனைகள் தான். அதனால் ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் இருக்கனால தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அமைதி உண்டாகும். யூதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அமைதி உண்டாகும். யூதர்கள் எங்கே ஆசீர்வாதத்தை விட்டு தேவனை விட்டு விலகிறார்களோ அவர்கள் வழியாக அழிவு பெருகும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு எப்போ விலகிறார்களோ அமைதி விலகி அங்கே அழிவு உண்டாகும். அழிவு 2 பேருக்கும் ஒன்று தான். நாம் தேவனை விட்டு விலகும் போது அமைதி விலகும், அவர்கள் தேவனை விட்டு விலகும் போது ஆசீர்வாதம் விலகும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிச்சைக்காரனாக இருக்கனால நிறையாவும் இல்லை குறையாகவும் இல்லை. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாது. உனக்கு என்ன தேவையோ நான் கொடுப்பேன், தேவையானது கொடுப்பேன். எரேமியா 25:29 படிங்க. எரேமியா 25. இதோ தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் எங்கே வரவழைப்பாராம்? அங்கே சொல்கிறாரு, தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது. அவர் நாமம் தரிக்கப்பட்ட நகரம் எது? ஆண்டவருடைய நகரம் எது? வெளிப்பாடில் இருக்கு, 20 இருக்கு. ஆண்டுடைய நகரம். அதுக்கு பேர் என்னது? அது பேர் ஆண்டுடைய நகரம். இந்த பூமியின் எருசலேம் ஆண்டுடைய நகரம். அது ராஜாவின் நகரம். எருசலேமிலே சத்தியம் பண்ணாதிருங்கள், ஏனெனில் அது எந்த ராஜா? ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நகரம். அதிலே அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அந்த நகரத்திலே நீங்கள் சத்தியமும் பண்ண வேண்டாம்னு சொன்னார். அதே போல் என்ன சொன்னார்? அந்த நகரத்தில் தான் நியாய விசாரிப்பு தொடங்கும்னு சொல்கிறார். உலகம் முழுவதும் தொடங்க முன்னால் நான் எங்கே தொடங்குவேன்? எங்கே தொடங்குவேன்? சொந்த ஜனமாக இருக்கிற எருசலேம், அவங்க அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய நகரத்தில் தொடங்குன்னு சொல்கிறார். எரேமியா காலத்தில் 23 சொன்னார், 25 சொல்கிறார், இன்னும் சொல்கிறார்.
இப்போ நடக்கிறது தொடங்கியாச்சா தொடங்கலையா? அப்போ நியாய விசாரிப்பை இப்பொழுது இஸ்ரேலில் தொடங்குமா தொடங்காதா? சொல்கிறார், சொந்த ஜனங்கள் என்னுடைய நகரத்தில் தொடங்குன்னு சொன்னார். தொடங்கிடுச்சா தொடங்கலையா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ எல்லா நாடுகளும் தொடங்குமா தொடங்காதா? எல்லா நாடுகளையும் தொடங்குமா தொடங்காதா? அப்போ நம்ம நாட்டில் தொடங்குமா தொடங்காதா? நம்ம பேத மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இஸ்ரேலில் தானே பிரதர் சொல்கிறாரு, இருக்கட்டும், நான் பாடுக்கு எனக்கு இருக்கேன் அப்படி நினைப்பிக்க முடியுமா? என்னைக்கு திடீர்னு தொடங்குமோ தெரியாது. தொடர்ந்து படிப்போம். ஆதலால் நீ அவருக்கு ரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம் சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லா குடிகளுக்கும் சொல்லணுமா? யார் சொல்கிறது? யார் போய் சொல்கிறது? பிரதர் பீட்டர் பால் போய் சொல்லணும், அப்படி தானே? ஊழியக்காரர் சொல்லணும், அப்படி தானே? கேட்குற ஜனங்கள் நீங்கள் ஒவ்வொரு சொல்லணும், அவங்கள்ட்ட கணக்கு கேட்பார். நீங்கள் போய் சொல்லணும், ஒவ்வொருத்தையும் போய் சொல்லுங்கள், ஒவ்வொரு பக்கமும் சொல்லுங்கள். உங்கள் வாய் திறந்தால் இதை தான் பேசணும். இது உங்களுடைய கடமை. சொல்லுன்ற இதோ ஜாதிகளுக்கு தீமை பரவும். படிப்போம். மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் நியாய விசாரிப்புக்குள் பிரவேசிப்பார். நியாய விசாரிப்பு வேறு, நியாய தீர்ப்பு வேறு. நல்லா கேட்டுக்கோங்க. விசாரிக்கிறது வேறு, தீர்ப்பு வேறு. தீர்ப்பு கடைசி நாளில் மரித்த ஒரு பாடு ஆத்மாவுக்கு நடக்கிறது நியாய தீர்ப்பு. அது புதிய வானமாக புதிய பூமா நரகத்துக்கு போகிறதான்னு தீர்ப்பு. அதுக்கு முன்னால் தொடங்குவது நியாய விசாரிப்பு. விசாரிக்கிறாரு, முடிஞ்சால் திருந்திக்க விசாரிக்கிறாரு, தண்டிக்கிறாரு. அது அழிக்கிறது, முற்றிலும் அழித்து நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் தள்ளுறது. அது முடிவு. நியாய விசாரிப்பு என்ன தெரியுமா? திருந்தி கொள்றதுக்கு தண்டிக்கிறார். அதான் இரக்கம். விசாரிக்கிறது கூட இரக்கம்தான். 1000 பேரில் 10 பேர் செத்து போயிடுவான், 100 பேர் செத்து போயிடுவான். 1000 பேர் உயிராக இருக்கிறல்ல, அவனுக்கு வச்சிருக்கிற இரக்கம், மனமாற வச்சிருக்கிற, அதில் தான் நியாய விசாரிப்பு. பார்த்தீங்களா? கலீலியாவில் 38 பேர் செத்து போனாங்களே, அவர்கள் பாவம் செஞ்சால் நினைக்கிறீங்களா? மனமாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறு அழிவீர்கள். உங்களுக்கு டைம் வச்சுருக்கார், அங்கே அழித்ததுனால அது மனமாறலை, நீயா மாணிக்க, இல்லைன்னா உனையே அழிப்பார். அது விசாரணை. அந்த விசாரணை இறுதி நாளில் அதிகமாக இருக்கும். அன்றைக்கி இருந்தது, எல்லா காலத்துலையும் இருந்தது. இறுதி நாளில் உலகம் முழுவதும் தொடங்கும். உலகம் முழுவதும் தொடங்குறதுக்கு எங்கே முதல் தொடங்குமா? ஜெருசலேமில் தொடங்குமா? ஆண்டுடைய நகரத்தை தொடங்குமா? அதை உன்னிப்பாய் கவனித்து ஜெபித்து கொண்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் தொடங்கணும், அங்கேயும் தொடங்கும். படிப்போம், தொடர்ந்து படிப்போம். துன்மார்க்கர்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதிக்கு ஜாதிக்கு தீமை பரவும். இதோ ஜாதிக்கு தீமை பரவும். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரவும். பூமியின் எல்லையிலிருந்து மகா புசல் எழும்பும். நல்லா கேளுங்க. எல்லா நாட்டிலையும் பாவத்துக்கு பாவம் பெருகும், பாவத்துக்கு பாவம் பெருகும், பாவத்துக்கு பாவம் பெருகும். எதில் பாவம் பெருகுது? இப்போ எதில் பாவத்துக்கு பாவம் பெருகுது? எல்லா நாட்டுக்கும் போகுது. இப்போ பரவுதா பரவு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஈஸியாக. அந்த காலத்துலாம் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு, எல்லா தேசத்துக்கும் ஒரு பாவம், ஜாதிக்கு ஜாதி, இப்படிலாம் கிளம்பாது, போகாது, சீக்கிரம் போய் சேராது. சிலர்லாம் போய் சேரும். இன்றைக்கி எப்படி இருக்குது? நெகட்டிவாக போட்டது உலகத்தில் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 1 கோடி பேர், 2 கோடி பேர், 5 கோடி பேர், 10 கோடி பேர், 20 கோடி பேர் பார்க்குறான்.
நம்ம செய்தி எத்தனை பேர் பார்க்குறான்? எரேமியா 30:23 படிங்க. எரேமியா 30:23. இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று, இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்குடைய தலைமேல் மோதும். கர்த்தர் தமது இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்களே அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆமென். என்ன சொல்கிறாரு? எரேமியா சொன்னது ஆண்டவர் வரைக்கு முன்னால், இது எப்போவா? அந்த உலகத்தின் கடைசி நாட்களை உணர்ந்து கொள்வீர்கள். கோராவரியான காற்று, கோரமான காற்று, கொடுங்காற்று, அதோடைய அழிவு பெரும் அழிவு. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டாரிடத்திலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கும்? ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. தேவனுடைய வீடு எது? அவருடைய நகரம். பழைய ஏற்பாட்டில் எரேமியா வழியாக பார்த்தோம். பேதுரு சொல்கிறாரு, அந்த வீட்டில் தான் தொடங்கும். எந்த வீடு? தொடங்கியாச்சா இல்லையா? 1 வருஷமாக தொடங்கி யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவே அவங்களுக்கு நியாய விசாரணை தான். நிம்மதியாக வாழ முடியல. எந்த நேரத்தில் எவன் அணுகுண்டு போடுவான், எந்த நேரத்தில் எவன் ட்ரோன் அனுப்புவான், எந்த நேரத்தில் ஏவுகணை வரும். அவதி ஒரு பக்கம் தான் இருக்குது, ஈரான் ஒரு பக்கம், லெபனான் ஒரு பக்கம், காசா ஒரு பக்கம், இன்னும் பல நாடுகள் இருக்குது. வரல, அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கு. வருமா வராதா? அங்கே விசாரணை தொடங்கிட்டு இருக்கு. காட்டு தீ பற்றிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் அது தொடங்கும். உலகம் முழுதும் வரும். அது நம்மிடத்தில் தொடங்கினா என்னவாகும்? அவர் சொல்கிறாரு, நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்கும்? இயேசுவா சொல்கிறீங்க? இயேசு முந்தி அதான். அப்போ இன்றைக்கி இயேசு கிண்டல் பண்ணுறவன் எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனால் அவன் கிண்டல் பண்ணுறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர் தான் காரணம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களால் ஒருத்தவன் கிண்டல் பண்ணக்கூடாது. பொறாமையில் கிண்டல் பண்ணட்டும், அவன் எரிச்சலில் கிண்டல் பண்ணட்டும், சாத்தாண்டி ஆவினால் கிண்டல் பண்ணட்டும், ஆண்டவர் தூசிக்கட்டும், தப்பு இல்லை. அது உங்களை சேராது. நீங்கள் பண்ணுற அசட்டை சேட்டை தவறு, வாழ்க்கை ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, நல்ல தெளிவில்லை, கிறிஸ்தவர்கள் இவங்க தப்பு செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்க, திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, வட்டிக்கு விடுறாங்க, இவங்க பைபிளை தூக்கிட்டு தர்றாங்க. உங்களை யாராவது நிந்திச்சா அந்த நிந்தனை நீங்கள் உட்பட்டிருந்தா, அதனால் அவன் இயேசு நிந்தித்தா, அந்த பாவம் யாரை சாரும்? யாரை சாரும்? பிரதர், யாரை சாரும்? இயேசுவின் பிள்ளையை சாரும். கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில். அதனால சொல்கிறாரு, அவன் கெட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம், அவன் மனமாரமாக்கு நீ தான் காரணம், அவன் ஐயக்கத்தனமாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். லூக்கா 10:12 படிங்க. அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சோதோம் குமார் அழிஞ்சிச்சுல கெந்தகை நெருப்புனால, அதோடைய அழிவை விட இந்த நாளில் ஒரு பட்டணம் அழிகிறது அது பெற்றான். கிமு 2008 ஈசாக் பிறக்கிறதுக்கு முதல் வருடம் சோதோம் குமார் அழிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்குறேன். ஆண்டவருக்கு முன்னால் 2008 வருஷமாக சோதோம் குமார் அழிஞ்சு இன்றைக்கி உப்பு கடலாக இருக்குது. அந்த அழிவு எல்லாருக்கும் இன்றைக்கி உலகத்தில் தெரியுமா? ஆனால் அவர் சொல்கிறாரு, சென்னை பட்டணத்துக்கோ டெல்லியோ கல்கட்டாவோ பாம்பேயோ அமெரிக்காவோ நியூயார்க்கோ எல்லா பட்டணங்களும் நேரிடுகிற அழிவு சோதோம் குமாருக்கு ஏற்பட்ட அழிவு ரொம்ப சின்னது, ரொம்ப பெட்ருன்றார். எப்படி இருக்கும்?
யோசிக்க முடியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 12:10 சொல்கிறார். 10:12 லூக்கா 10:12 இப்படி சொல்கிறார். எப்படி இருக்குமா? ஒப்பிட்டு சொல்கிறார். நாம் அதை ஒப்பிட்டு தியானித்து பார்க்குறோமா? யாராவது ஒருத்தவங்க வார்த்தை சொன்னால் அதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஒப்பிடுவோம். ஆண்டு சொன்ன வார்த்தையை வந்து ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். என்ன ரொம்ப தெரியுறீங்க? இப்படி ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களாக்கோ? பரவாயில்ல. அப்போ மற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டால் ஒப்பிட்டு பார்க்குறோம். சரி, சில நல்லதாக இருக்கலாம், சில கெட்டதாக இருக்கலாம். இல்லாதாலும் மன்னிச்சிடணும். பார்க்குற தப்பு இல்லை, பார்த்துட்டு அதை மன்னிச்சிடணும். புறாவை போல் கவனமற்றதாக இருக்கணும். ஒப்பிட்டு பார்த்தது இப்போ பாம்பை போல் வேகமாக இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்பீங்க, சரி தப்பு இல்லை. ஆனால் என்னவாயிடணும்? புறாவை போல கவனமற்றவர்களாக மாறிடணும். ஆண்டவருக்கு எல்லா தீய செய்கிறவனையும் செஞ்சவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் அவனை பலி வாங்கலை. அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம யார் என்ன செய்கிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் யார் எப்படி இருந்தாலும் அவங்க மனமாறணும்னு ஜெபம் பண்ணணும். பிரைஸலோ. அதே வேலையை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி செஞ்சிடக்கூடாது. மோசமானவங்க நம்ம ஆளுங்க. நீ பண்ணிட்டியா, இரு நான் சரியானதை நீ சரியாக பண்ணி விடுறேன். ரொம்ப கேவராக இருப்பான். நம்மகிட்ட இருக்கிற ஆவி அப்படி வேலை செய்யும். இருந்தாலும் அது வேறு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை உப்பிட்டு அந்த பட்டணத்தை சொல்கிறார். சோதோம் குமோரா பட்டணம் எப்படி இருக்கு? இப்போ உப்பு கடல். ஆக இன்றைக்கி நம்ம இந்த இறுதி நாளில் நியாய விசாரிப்பு தொடங்கினது, இறுதி நாளில் நியாய விசாரிப்பு தொடங்கிட்டது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். அந்த நியாய விசாரிப்பில் நமக்காக அவர் பொறுத்துக்கொள்ளுமாய் ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். அநேக இரக்கத்தை அவர் பெற வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆமேன், ஆமேன்.